ஹலோ ஃபேமிலி, வாங்க இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு லெமன் ஜூஸோட. ஸோ இந்த லெமன் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு சூப்பராக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெமன் ஜூஸ் குடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல். ஸோ ஒரு 5 சப்போட்டா இருக்குது, ஒரு கொய்யாக்கா, ஒரு ஆரஞ்சு. இது நான் மட்டும் சாப்பிட போகிறதில்ல, கூட தம்பியும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. நம்ம யூஸ்வலாக வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீலில் வந்து நம்ம ஏதாவது ஒரு காப்ஸோ இல்லை வேறு ஏதாவது வந்து கொஞ்சம் இல்லை ப்ரெட்டு வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. ஸோ நாம் இந்த டயட்டில் இருக்கிறனால வந்து இந்த ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுகர் குளுக்கோஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்டாமினாக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதை சாப்பிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிடலாம். ஹாய் ஹலோ ஃபேமிலி, நம்ம வார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே வந்து வார்ம் பண்ணுறதை போட மாட்டேன், எனக்கு வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் கிளிப் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் வந்தோடனே வார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அவங்க எனக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வார்ம் பண்ணும்போது என் கூட சேர்ந்து வார்ம் பண்ணிவிட்டு சரி 2 பேரும் வார்ம் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நாம் பெஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். அதில் வந்து 2 கார்டியோ ஒர்க் அவுட்டும் 3 வந்து கோர் ஸ்ட்ரென்த்தனிங்கும் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பண்ணது தான். கோர் ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கட்டும், கார்டியோ ஒர்க்காக ஏற்கனவே பண்ணது தான். ஸோ இந்த 25 டேஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு யூஸாக இருக்குமேன்றதுக்காக தான். ஸோ பேசிக் லெவலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா பட் கேக் தான் பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் பட் கேக்கு. ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்க பண்ண முடியாது, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் பண்ண மாதிரி பண்ணலாம். நான் பண்ணது பார்த்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்க மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த குட்டி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் ரெகுலராக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின் கிளைம் சொல்லுவாங்க. இது வந்து பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துட்டு அந்த ஒரு லெக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்டில் டச் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது ஒன்றும் லெஃப்ட்டு ரைட்டு சேர்ந்து ஒரு நம்பர். ஸோ நம்ம வந்து 15 × 3 செட் பண்ணணும் இந்த ஒரு எக்ஸசைஸையும். 2 கார்டியோ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இது தேர்ட் ஒன் வந்து கோர் ஸ்ட்ரென்த்தனிங். இது வந்து பிரிட்ஜிங்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப்பை வந்து நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வந்து தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹைட் பண்ணி அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணணும், வித்தின் ப்ரீத் அவுட் பண்ணணும். கோர் ஸ்ட்ரென்த்தனிங்கில் 4th எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேர்ட் டாக்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா நீலிங் பொசிஷனில் படுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் லெக்கையும் நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணதால் நம்ம வந்து கோர் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அது வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட நேம் வந்து கோப்ரா ஸ்ட்ரெச்சஸ். இப்படி தான் படுத்துட்டு நம்மளோட ஹெட்டை வந்து மேலே தூக்கத்து. ஒர்க் அவுட் முடிச்சு வந்தாச்சு. அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பைனாப்பிள் எடுத்தாச்சு. ஸோ பைனாப்பிள் எடுத்துகிட்டு ஸோ அதான் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டு சமைக்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு, சவுச்சவுக்கு பொரியல், அப்புறம் புடலங்காய் பொரியல் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஹெல்த்தியாக இருங்க, ஃபிட்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹலோ ஃபேமிலி, அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு ஆஃபீஸ்க்கு டின்னர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சம் ட்ரையாக மட்டும் எனக்கு எடுத்து வச்சாச்சு. அப்புறமா இடையில ஃபஸ்ட்டுதுன்னா இந்த ஃப்ரூட்ஸ், இந்த சப்போட்டா, இந்த ஆரஞ்சு, இந்த மாதுளம், இதுதான் வந்து நம்ம ஃபுட்டு. இடையில கண்டிப்பாக பசிக்கும்ல, எல்லோரும் வந்து வடை, சமோசா அப்படின்னு எல்லோரும் போவாங்க. பட் நமக்கு எப்போவுமே வந்து இது ரெடியாக இருக்கிறனால நமக்கு அந்த மைண்டில் போகாது. இது சாப்பிட்டோன்னா நம்ம ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும், நம்ம எனர்ஜியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த த்ரூ ஓவர் த டே நம்ம டயட்டை நிறைய ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.